கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நேத்து கோலி செஞ்சுரி அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சதி பண்ணவங்க 2 பேரு, ஒன்னு பாகிஸ்தான், இன்னொன்னு ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க சில ஃபேன்ஸ். உண்மையாலுமே என்ன நடந்தது? தோனி அவர்கள் எதுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஸ்திரேலியா ஜெர்சியை போட்டு மேட்ச் பார்க்கணும்? அவர் பண்ண சம்பவத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நெட்டிசன்கள்னு சொல்லிட்டு அவ்வளவு அப்டேட் நேத்து வந்திருக்கு. இதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MS தோனி அவர்கள் கிட்ட இருந்து போயிடலாமா? சில பேர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேறாங்க. நேத்து ஒரு ஆடு ஷூட்டுங்க, IPL ஆடு ஷூட்டுன்னு நினைக்கிறேன். CSK ஜெர்சி மாதிரி இருக்கு, ஆனா அதுல நேமே கிடையாது. அந்த ஒரு ஜெர்சியை போட்டுட்டு ஆடு ஷூட்டுக்காக தலைவன் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த கேப்ல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை பார்த்து ரசிச்சிருக்காரு. இதுதான் கதை. ஆனா நம்மளால என்ன சொல்றாங்க தெரியுமா? CSK ஜெர்சியை போட்டுட்டு வந்துட்டு மேட்ச் பாக்குறாரு, அப்ப வந்துட்டு வன்மம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன ஏதுன்னு தெரியாமையே பேசிட்டு இருக்காங்க. சில பேர் ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் ஆனுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, நியூஸ் மேகசின் இவங்கெல்லாம் எழுதுறவங்க எல்லாருமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம தான் எழுதுறாங்க. ஃபேன்ஸோ அதுக்கு மேல மீமா போட்டு தள்ளுறாங்க. ஸோ ஆடிசூட்ல அவருக்கு கிடைச்ச டைம்ல மேட்ச் தாயா பார்த்தாரு, அதை போட்டு இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியா போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கூட அறிவில்லையானுங்கிற மாதிரி தான் ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுல ஏகப்பட்ட நெட்டிசன்களும் ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றதுனால அது உண்மைதான் போல நம்பிடுறாங்க. நேற்று நடந்தது ஆடு ஷூட்னு சொல்லி. ஸோ ஆடு நடத்தினவங்களே ஒரு வீடியோ விட்டதுக்கு அப்புறம் தான் நம்புறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒருத்தர் மேல வன்மத்தை கொட்டாம அவர் இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர்ட் ஆகி இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. சரி ஓகே, அவர் மேல இந்த மாதிரி வன்மத்தை கொட்டி சில பேர் பேசுறாங்க, இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியாவை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க நெட்டிசன்கள். என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மேட்ச் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ரொம்ப குரூசியலான மேட்ச். பாகிஸ்தான்னு வந்துட்டாலே தலைமை வேற லெவல்ல ஆடுவான், அதுல மாற்றமே கிடையாது. விராட் கோலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ODI கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்றதை விட பெஸ்ட் ODI கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லணும். ஒன் ஆஃப் தங்கிற வேர்டு வேணாம். ஏன் அப்படின்னா 51 செஞ்சுரி யாருமே அடிக்கல. கசா முசான ரன் அடிச்சு வச்சிருக்காரு. 14,000 ரன் மார்க் எல்லாத்தையுமே தாண்டிட்டாரு. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அவர் தான் பெஸ்ட் ODI பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாடர்ன் டே ஏரால ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ நேத்து அவருக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஸோ பொதுவாகவே நேற்று மேட்ச் கொஞ்சம் ஈஸி ஸ்கோர் தான், ஆனா கொஞ்சம் திணறினாங்க. கிட்டத்தட்ட 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் யாரா பார்ட்னர்ஷிப் போட போறான், பண்ட் வேற இல்ல, அந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் தான் ஆடிட்டு இருக்காரு, 1 பேட்ஸ்மேன் வேற ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த இடத்துல சூப்பரான பார்ட்னர்ஷிப் விராட் கோலியும் ஸ்ரேயஸ் ஐயரும் கொடுத்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் செம்மையா ஆடி அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த சமயத்துல இன்னிங்ஸ் முடிய போற தருணம், எப்படியோ இந்தியா ஜெயிச்சிருவாங்கப்பா, இதுக்கப்புறம் தொடர்ந்து 3 விக்கெட் போனாலும் இந்தியா ஜெயிச்சிருவாங்கப்பா அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. இருந்தாலுமே இவ்வளவு தூரம் இன்னிங்ஸை கேரி பண்ணி கொண்டு வந்தது விராட் கோலி. அவ்வளவு சூப்பரா ஆடினாரு. அவருக்கு அந்த செஞ்சுரி அப்படிங்கிறது வேணும். வெல் டிசர்வ் செஞ்சுரி, செஞ்சுரிக்கு தகுதியான ஒரு நபர் தான். ஸோ அந்த சமயத்துல ஹர்திக் பாண்டியா உள்ள வந்தாருங்க. ஸோ அவரு வேலை என்ன, கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கு, கம்மி ரன் தான் இருக்கு. பட் இருந்தாலுமே விராட் கோலிக்கு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ஒரு 15-20 ரன் தான் தேவை. அந்த சமயத்துல சரி ஓகே, அவருக்கு ஒரு 15-20 ரன் தான் தேவை, நம்ம ஆடலானுங்கிற மாதிரி தான் ஹர்திக் பாண்டியா முடிவு பண்ணியிருப்பாரு. ஸோ அடிச்சா பாடட்டும், இல்லாட்டி அவுட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு 4 அடிப்பாரு, நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு போயிடுவாரு 8 ரன் நினைக்கிறேன். ஸோ அவரு சிரிச்சுட்டு நல்லா ஜாலியா தாங்க போவார். அதுக்கு தெரிஞ்சிருக்கும் விராட் கோலி எப்படியோ செஞ்சுரி அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம நெட்டிசன்கள் இல்ல, ஹர்திக் பாண்டியா வேணுனே பண்ணியிருக்காரு, அவரோட பொழப்பே இதுதான், ஒரு தடவைக்கு சுட்மன் கில்லுக்கு இப்படித்தான் பண்ணாரு, இப்போ விராட் கோலிக்கு பண்ண பார்த்திருக்காருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் சொல்றதுங்கிறத புரியல. ஒரே டீமுங்க, விராட் கோலி அவருக்கு ரொம்ப பிடிக்கும், விராட் கோலிக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே டீமுக்குள்ள தான் இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் யாராவது நினைப்பாங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு சில ஃபேன்ஸு, ஸோ நீங்களே புரிஞ்சிருப்பீங்க, ஸோ அவங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல பயங்கரமா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவோட லேட்டஸ்ட் கமெண்ட் செக்ஷன், அது மட்டும் இல்லாம மீமு போட்டு தள்ளுறது, பாண்டியா ஏன் உனக்கு இந்த புத்தி அப்படிங்கிற மாதிரி அவரை போட்டு கழுவி ஊத்துறது, அவர் அடிக்குதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. என்னதான் சொல்றதுங்கிறது எனக்கும் தெரியல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு தடைகள் வந்துச்சு, பாகிஸ்தான் ஒரு பக்கம் சரி பண்றாங்க, ஸோ அந்த பக்கம் வைடெல்லாம் போடுறாங்க, ஆனா விராட் கோலி கால்குலேஷன் பர்ஃபெக்டா பண்ணாரு. ஏன்னா ஒரு 6 4 அடிச்சோம்னா அந்த சமயத்துல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா கரெக்டா அவருடைய ரன் அப்படிங்கிறது 99ல போய் முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா புத்திசாலித்தனமா சிங்கிள் ரொட்டேட் பண்ணாரு. ஸோ 96க்கு வந்தாரு. அந்த சமயத்துல வெறும் 2 ரன் தான் வேணும். ஸோ பவுண்டரி அடிச்சா மட்டும்தான் வாய்ப்பு, இல்ல 6 அடிச்சாலும் 100 தான்ங்கிற மைண்ட் செட்ல இருந்தாரு. இறங்கி அடிச்சாருங்க. ஸோ அவருடைய ஃபேவரட் திசையில சரியான ஒரு 4. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு. பெஸ்ட் மூமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காமா செலிப்ரேஷன், ஸோ கால்மா அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது ரொனால்டோவுடைய செலிப்ரேஷன் அது. ஸோ அதே மாதிரி நான் இருக்கேன், சூரியகுமார் யாதவ் பண்ணி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பண்ணாரு. நிறைய நெட்டிசன்கள் ரொனால்டோ விராட் கோலி கம்பேர் பண்ணி எல்லாம் போட்டிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் எல்லாருக்குமே சண்டே நைட் நிம்மதியாக தூங்க போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெற்றி. அடுத்தது
சிவசாமி அண்ட் கோ நம்மளுடைய நியூசிலாண்டை ஃபேஸ் பண்ண போறோம். அங்க என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின கருத்துக்கள் தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.